ஐஸ்வர்யாவோட அட்வொகேட் பேசுறேன். ஏய், எங்கடா இருக்க நீ? நான் உன் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீங்க அங்கதான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். நான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாறி போயிட்டேன். அதான் ஆபீஸ மொத்தமா காலி பண்ணிட்டேன். இதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்க சென்னையில வந்து என்ன பாருங்க. வெறுங்கையோட வந்துடாதீங்க, வீடியோ கிடைக்காது. வரும்போது ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன 20 லட்சமா? கம்மியா தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா 20 லட்சம் ரூபாயோட சென்னைக்கு வந்து என்ன பாருங்க. இல்ல வேணாம்னா விட்டுருங்க. ஏய், நீ 10 லட்சம் கேட்டா அவன் 20 லட்சம் கேக்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்களா? நான் தான் சொன்னனே, சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த வக்கீல் தான் டபுள் கேம் ஆடி இதுல என்னைய சேர்த்து ஏமாத்தி இருக்கான். ஆள் ஆளுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கேக்குறீங்க. அப்படி என்னதான் அந்த வீடியோல இருக்கு? அத முதல்ல சொல்லி தொலை. அப்போ என் பொண்ணு அருளை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருக்காளா? ஆமா, கரிகாலனும் வானத்தையும் கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொன்னது எல்லாமே போய். அந்த வீடியோ உங்ககிட்ட இருந்தா அருளுக்கும் வானத்திக்கும் இடையில நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லியிருக்காங்கன்னு உங்க பொண்ண நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு போக முடியும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் போறேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்குறேன். ஏய் வாடா.